எம்பெருமானே தான் ஒரு அபிநவ தசாவதாரம் செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டு விளங்குகிறான். ஏனென்றால் கையில் ஆயுதம் ஏந்தியவனாக தான் இருப்பதை காட்டிலும் தன் கையில் உள்ள ஆயுதங்களை பார்த்து மற்றவர்கள் ஒருவேளை தன்னிடத்தில் அணுக பயம் கொள்கிறார்களோ என்று நினைத்தவனாக அந்த ஆயுதங்களை எல்லாம் எரிந்துவிட்டு தற்பொழுது சாஸ்திரத்தை கை கொண்டு சாஸ்திரத்தின் மூலமாக உபதேசம் செய்கின்றான். அனுதினமனபாய ஸ்நேகதத்தாவசேகைஹி சுமதிபிரனுபாவ்யஹ சோபனாயாம் தசாயாம். நல்ல இருளில் ஏற்றி வைக்கப்பட்டதான வர்த்தி, மெழுகுவர்த்தி என்கிறோம் அல்லவா, அதுபோல அந்த அகல் விளக்கு சுடர்விட்டு பிரகாசிப்பதை போன்று பகவான் நல்ல சாஸ்திரத்தை தான் உபதேசம் செய்கிறான். வார்த்தை அறிபவர் மாயவர்காலன்றி யாவரும். ஆழ்வார் கேட்கிறார், சுவாமி நம்மாழ்வார், உண்மையிலேயே கீதாச்சாரியனாம் கண்ணன் உபதேசம் செய்த அந்த கீதையின் செழும் பொருளின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஒருவன் அறிந்தானேயானால் அவன் கண்ணனை தவிர்த்து வேறு யாருக்கு ஆட்படுவான்? ஜெகதாச்சாரியன் யார்? பிரதமாச்சாரியன் யார்? முதல் தலைவன் யார்? முதல் குரு யார்? மமாபி அகில லோகானாம் குருஹு நாராயணோ குருஹு. எனக்கு மட்டுமில்லை, இந்த உலகத்திற்கு அனைத்திற்குமே முதல் தனிப்பெரும் ஆச்சாரியன் பகவான், அந்த ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன். இதை ஆழ்வார் தன் பாசுரத்தில் காண்பிக்கும் பொழுது பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து என்று போற்றுகிறார் பெரியாழ்வார். பீதகவாடை பிரானார், மஞ்சள் பட்டாடை உடுத்தியவன் பகவான், பீதாம்பரதரன். அந்த பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து நமக்கு மட்டும் இல்லையாம், பிரம்மாவிற்கும் அவர்தான் குருவாம். குரு குருரசி கதிஷ்சாசி ஜகதாம். பிரபோ, தேவரேவா, சர்வேஸ்வரா, பரம்பொருளே, ஸ்ரீமன் நாராயணா, ஸ்ரீயப்பதே, நீ எனக்கு மட்டுமா குருவாய் இருக்கிறாய்? அல்லது வெறும் உபதேசத்தை செய்பவனாக மட்டுமா விளங்குகிறாய்? இல்லையே, குரு ரசி கதிஷ்சாசி ஜகதாம், குருவாகவும் உன்னை வந்து அடையக்கூடிய பரமகதியாக உத்தம கதியாகவும் அன்றோ நீ விளங்குகிறாய். ஏனென்றால் பரமாத்மா நாபீகமலத்தில் பிரம்மதேவரை சிருஷ்டித்தான். பத்மே திவ்யார்க்க சங்காஷே நாபியாம் உத்பாத்தியமாமபி பிராஜாபத்தியம் துவயா கர்ம சர்வம் மயி நிவேசிதம் என்பது பிரம்மதேவருடைய வாக்கியம். நாபீகமலத்தில் பரமாத்மா பிரம்மதேவரை சிருஷ்டித்தான். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமான். உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டும். இனி உலகத்தில் உள்ள கோடான கோடி ஜீவ வர்க்கங்களை சிருஷ்டிக்க வேண்டும். மரம், செடி, கொடிகள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் என்று எல்லாவற்றையும் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஆதி பரம்பொருளான அந்த ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய நாபி கமலத்தில் பிரம்மதேவரை உண்டாக்கினான். சரி, இனி பிரம்மதேவர் உலகத்தை சிருஷ்டிக்க ஆரம்பிக்கலாமே என்றால் அப்பொழுது ஒரு விபரீதம் விளைந்தது. பிரம்மதேவரிடத்தில் இருந்த வேத சுவடிகளை மது, கைட்டபன் என்னும் 2 அசுரர்கள் கவர்ந்து சென்று விட்டார்கள். எப்படியோ அந்த தாமரை தண்டின் வழியாக மேலே ஏறி பிரம்மதேவரிடத்தில் அவரை மிரட்டி உதைத்து அடித்து அவரிடமிருந்து அந்த சுவடிகளை பறித்து சென்று விட்டார்கள். இந்த இடத்தில் வெகு சூக்ஷ்மமான சில அம்சங்கள் உண்டு. எப்படி வேத சுவடிகள் பறிபோயின என்பதை புராணங்கள் மட்டுமில்லை, வேதங்களும் காண்பிக்கின்றன. அவற்றை நாம் விரித்துரைக்கும் பொழுது பார்க்கலாம். வேதம் இழந்த பிரம்மதேவர் என்ன செய்வார் பாவம்? ஒரு அலுவலகத்தில் கணக்காளர் ஒருவர் இருக்கிறார். அதாவது அக்கவுண்டன்ட் என்கிறோம் அல்லவா. அந்த கணக்காளர் அலுவலகத்தினுடைய வரவு, செலவு, போக்குவரத்து எல்லா கணக்குகளையும் ஒரு நோட்டில் முழுவதுமாக எழுதி வைக்கிறார். அந்த அக்கவுண்ட் புக் அதுல எழுதி வச்சார். அப்படி அவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய காலத்தில் திடீரென்று அந்த புத்தகம், வரவு செலவு கணக்கு புத்தகம் களவு போனது என்றால் என்ன ஆகும்?
திக்பிரமை பிடித்து விடாதா? என்ன எழுதினோம், என்னென்ன நாளில் என்னென்ன வரவு, என்னென்ன செலவு, எல்லாவற்றையுமா ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்க முடியும்? அவ்வளவுதான். பிரம்மதேவருக்கு எல்லாம் குழம்பி விட்டது. காரணம் என்ன? வேதம் இல்லை என்றால் உலகத்தினுடைய எந்த இயக்கமும் நடைபெறாது. எல்லாவற்றிற்கும் ஆதி காரணம் வேதம்தான். அந்த வேதத்தை வைத்துக் கொண்டு தான் மறுபடியும் உலகமானது சிருஷ்டிக்கப்படுகிறது. பிரம்மதேவர் ஓ என்று கதறி அழுதார். வரவு செலவு கணக்கு புத்தகத்தை தொலைத்த கணக்காளரை போன்று பிரம்மதேவரின் துயரம் பன்மடங்கு விளங்கியது. பகவான் கருணாமூர்த்தி, கருணையே கொண்டவன், வடிவு கொண்டவன். நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று புத்தம் புதிய புத்தகங்களை தொலைத்துவிட்டு இல்லத்திற்கு திரும்பி வந்தால் எவ்வளவு கோபப்படுவோம். எவ்வளவு காலம் கடையில் நின்று அந்த கூட்டத்தில் நெரிசலில் இடிபட்டு மிதிப்பட்டு உனக்கு நல்லதொரு புத்தகத்தை வாங்கித் தருகிறேன், அதனை நீ தொலைத்து விட்டாயா என்று கோபமாக அந்த குழந்தைகளை கடிந்து கொள்கிறோம். சில சமயம் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கூட அளிக்கிறோம். உலக பொதுமறையான வேதம் பகவானால் பிரம்மதேவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த வேதம் இருந்தால்தான் மீண்டும் சிருஷ்டிக்க முடியும் என்னும் நிலை என்னாயிற்று? வேதத்தை இழந்து விட்டார் பிரம்மதேவர். நல்ல கண் பார்வையுடைய ஒருவன் கண்ணிழந்தால் அவன் துயரம் அடைவதை போன்று தற்பொழுது பிரம்மதேவர் துயருற்று நடுங்கி என்ன செய்வது என்று தெரியாமல் பிரபுவை சரணமடைகிறார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச்ச பிரஹிணோதி தஸ்மை. வேதம் சொல்லுகிறது, தன் நாபிக்கமலத்தில் பிரம்மதேவரை பரமாத்மா சிருஷ்டித்தான். அவருக்கு முதலில் வேதத்தை சொன்னான். மதுகைட்டவர்கள் மூலமாக வேதம் அபகரிக்கப்பட்டது. மறுபடியும் அந்த மதுகைட்டவர்களை வென்று அவர்களை கொன்று மதுசூதனன் கைட்டபாரி என்ற திருநாமம் பூண்டவனான பகவான் பிரம்மதேவருக்கு பரம கிருபையுடன் கருணையுடன் வேதத்தை மீண்டும் உபதேசம் செய்தான். பண்ணுகலை நால்வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளிய எம் பரமன் காண்மின் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். பண்ணுகலை நால்வேத பொருளை எல்லாம் பரிமுகமாய் அருளிய எம் பரமன் காண்மின். இந்த இடத்தில் ஆழ்வாரால் ஹயக்ரீவ அவதாரம் காண்பிக்கப்படுகிறது. திருவள்ளரை என்னும் திவ்யதேசத்து எம்பெருமானை போற்றும் பொழுதும், அதுபோன்று தேரெழுந்தூர் என்னும் திவ்யக்ஷேத்திரத்தில் எம்பெருமானை சேவிக்கும் பொழுதும் ஆழ்வார் ஹயக்ரீவ அவதாரத்தை செய்தவன், வேதத்தை உபதேசம் செய்தவன். இந்த வேதத்தை உபதேசம் செய்ததினால் இவன் முதல் குருவாகின்றான். பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து, நல்ல பீதாம்பரதாரியான பகவான் பிரம்மாவை சிருஷ்டித்து பிரம்மாவிற்கு உபதேசம் செய்து தான் முதல் குருவாக நிற்கிறான். குருவாக மட்டுமில்லாமல் குருரசி கதிஷ்சாசி ஜகதாம், குருவாக மட்டுமில்லாமல் உலகத்திற்கே பரமாகதி. மமாபி அகில லோகானாம் குருஹு நாராயணஹா. எனக்கா, இவருக்கா, அவருக்கா, எல்லோருக்கும் தலைவன், எல்லோருக்கும் சுவாமி, எல்லோருக்கும் ஆச்சாரியன், பிரதம குரு, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்று இந்த வம்ச பரம்பரையில் முதலில் படிக்கப்படுபவன் அவன். வரையிலும் நம் ஆச்சாரிய பரம்பரையின் அனுசந்தானம் கீழே பார்த்தோமே. குருப்யஹா தத் குருப்யஸ்ச என்னும் ஸ்லோகத்திலும் ஆ பகவத்தஹா பிரதிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததிம் வந்தே என்று பரமாத்மாவிடமிருந்து தொடங்கி இன்று வரையிலும் எந்தவிதமான குற்றமும் குறைவும் இல்லாமல் எத்தனையோ ஆச்சாரியர்கள் பிறந்து தங்கள் நல் உபதேசங்களினாலே இந்த சம்பிரதாயத்தை பொலிவுறச் செய்து கொண்டிருக்கிறார்களே, அத்தகையதொரு குற்றமற்ற பரம்பரைக்கு பிரதம பிரவர்த்தகன் என்றால் காரணபூதன் பகவான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனாம் சர்வேஸ்வரன். அவன் ஆரம்பித்து வைத்தது, அவனுடைய சங்கல்ப விசேஷம். தன்னால் சிருஷ்டிக்கப்படும் ஜீவர்கள் அவரவர்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ப துயரத்திலும் துன்பத்திலும் சில சமயம் இன்பத்திலும் அந்த இன்பத்தில் பொதிந்திருக்கக்கூடிய துன்பத்தை உணராமல் இருந்தால் கூட அவர்களும் நற்கதி அடைய வேண்டும், அவர்களும் மேன்மை அடைய வேண்டும். என்ன செய்யலாம்? சிருஷ்டித்தாகிவிட்டது,
ஆடாக, மாடாக, கோழியாக, பருந்தாக, புழுவாக, பூச்சியாக, மனிதனாக, அதில் புருஷனாக, பெண்ணாக, எத்தனையோ விதமாக ஜீவ வர்க்கங்கள், கோடான கோடி ஜீவ வர்க்கங்களை தான் சிருஷ்டித்த பிறகும் அவர்கள் நற்கதி அடைய வேண்டுமே என்னும் கருணை உள்ளம் கொண்டவனான பகவான் இதே வேஷத்துடன் தான் இருந்தால் முடியாது. பரமாத்மா என்னும் நிலையை காட்டிலும் ஆச்சாரியன் என்னும் நிலை மிகச் சிறந்தது, அணுகுவதற்கு எளிமையானது. சில சமயம் தெய்வ சன்னிதானத்திற்கு போகும் பொழுது நமக்கு ஒரு தயக்கம் உண்டாகும், மனதில் ஒரு விதமான கலக்கம் உண்டாகும், பயம் உண்டாகும். நாம் தெய்வ சன்னிதானத்திற்குள்ளே போகலாமா? அங்கே சென்று தெய்வத்தை தொழும் அளவிற்கு நாம் பாக்கியம் செய்தவர்களா? ஏனென்றால் அவரவர்களுக்குத்தான் அவரவர்கள் மனது தெரியும். ஆத்மாவேத்தி நாம் எத்தகைய நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் மட்டும்தான் அறிய முடியும், மற்றவர்கள் ஒருபொழுதும் அறியவே முடியாது. இந்த ஒரு தயக்கம் நமக்கு இருக்கின்றது. ஒருவேளை பகவான் நாம் செய்த குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை அளித்து விடுவானோ என்னும் பயம் உண்டாகிறது. அதற்கு பதிலாக பகவத் சன்னிதானத்திற்கு செல்வதற்கு பதிலாக பாகவதோத்தமனின் சன்னிதானத்திற்கு சென்றால், ஒரு குருவை அடைந்தால், ஒரு குருவின் சன்னிதானத்திற்கு சென்றோமையானால் இந்த தயக்கம், கலக்கம், மயக்கம் எதுவுமே இருக்காது. ஏனென்றால் அன்றே சொன்னேனே, உறங்கும் பெருமாளான பெருமானை விட உலாவும் பெருமானான ஆச்சாரியனுக்கு பெருமை அதிகம். தான் சங்க சக்கர கதாதாரியாக ஆயுதங்களை கையேந்து நிற்கும் நிலையை விடுத்து அத்தகையதொரு அவதாரங்களை விட மேம்பட்டதாக மனுஷ்யாவதாரத்தில் நாம் நெருங்கி பழகும் நிலையில் நம் ஆச்சாரியர்களாக பகவான் அவதாரம் செய்து நல்ல உபதேசங்களை செய்கிறான் என்றால், இந்த ஆச்சாரியன் என்னும் தகுதிக்கு சரி சமமாகவோ அல்லது மேம்பட்டதாகவோ பெருமானுடைய பிரபாவத்தையும் நாம் பார்க்க முடியாது அல்லவா? ஆச்சாரியாத் இஹ தேவதாம் சமதிகாம் அன்யாம் நம் அன்யாமஹே. கீழே சொன்ன பிரமாண வாக்கியத்தை மறுபடியும் நினைவுறுத்துகிறேன். இவருக்கு சமமான தெய்வமோ, இவருக்கு மேம்பட்ட தெய்வமோ வேறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் பெரும் தெய்வமான பரந்தாமனே தான் ஆச்சாரியன் வடிவு கொண்டு நம்மிடையே நடமாடுகிறான் என்பதை நாம் உணர்ந்தால் நம் குருவின் மேன்மையை உணரலாம். இது நமக்கு பரமபதத்திற்கு வழிகாட்டும்.